என்னப்பா ரோடெல்லாம் சும்மா பளபளன்னு இருக்கு. அப்படி எந்த ஊர்ல தான் இருக்கு இந்த மேம்பாலம்னு கேட்குறீங்களா? நீங்களே பாருங்க. இந்த ஊர்ல தான் இருக்கு. ஓகே, என்னப்பா இடம் சும்மா நேச்சுரல்லாம் கொட்டி கிடக்குற மாதிரி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கருணாம்பட்டி கிட்டே இருக்கோம். இங்கேருந்து நம்ம கிருஷ்ணகிரிக்கு போகிறோம். கிருஷ்ணகிரியில் வந்து அங்கே கண்ணாம்பள்ளி பெருமாள் கோயிலுக்கு போனோம். அங்கே வெங்கட பிரசன்ன திருக்கோயிலுக்கு. இங்கே வந்து கோயில் இன்னைக்கு விசேஷம். புரட்டாசி கடைசி சனிக்கிழமை. இது அப்பயே போட வேண்டிய வீடியோ தான், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லாம் போட முடியல. ஸோ அதோட கிளிப்ஸ் வந்து நான் இப்போ இங்கே உங்களுக்கு போடுற பாருங்களேன். ரோடெல்லாம் சும்மா சூப்பராக இருக்குது. அப்போ தான் வந்து மேம்பாலம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்காங்க, 6 வழிச்சாலையும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் கட்டிட்டு இருந்தது தான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. கிளைமேட் சும்மா ப்ளசண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் சூப்பராக ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம், பைக் ரைடு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது ஃப்ளைஓவர். இன்னொன்று நம்ம போக போகிற கோயில் என்னென்னா வெங்கட பிரசன்ன சுவாமி கோயில். ஸோ அந்த கோயில் வந்து என்ன, ஒரு 1000 ஆண்டுகள் மிகவும் பழமையான கோயில் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு கோயில் வந்து உள்ளே இருக்கும். ஸோ லாஸ்ட் டெட் எண்ட் வந்து ஃபுல்லாக 4 பக்கமும் மழை சூழ்ந்த இடம், எல்லாம் மலை பக்கமாக இருக்கும். அடிவாரத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப மிகவும் பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இப்போ அந்த கோயிலில் வந்து குடமுழுக்குக்காக, கும்பாபிஷேகத்துக்காக கோயில் திருப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து எல்லாமே பாலாலயம் பண்ணி அந்த பழைய கட்டிடங்கள்லாம் இடிச்சிட்டாங்க. இதை திருப்பி புதுசாக கட்டிடம் எழுப்ப போகிறாங்க. அந்த கோயில் வந்து இப்போ எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, அதே மாதிரி இந்த புரட்டாசி சனிக்கிழமை எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாமே பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இல்லைங்களா, இந்த ரோட்டில் வந்து சைடில் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்மாவதி தாயார் இந்த ஜெயின் டெம்பிள் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நாளைக்கு அது உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். நம்ம ஒரு நார்மல் ஸ்பீடில் போனாலும் நம்ம சீக்கிரமாக போய் ரீச் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. அது இல்லாமல் இப்போ நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து ஐகானிக்காக வந்து போர்டு வச்சுருக்காங்களா, ஐ லவ் கிருஷ்ணகிரின்னுட்டு. மெயின் அந்த சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, சர்க்கிளாண்டு தான் வச்சுருக்குறாங்களாம். சேலம் பைபாஸ் சர்க்கிளாண்ட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து காட்டனாம்பட்டி கோயில்கிட்ட நம்ம வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அதோட கிரவுண்டு தான். ஓகே, நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே நம்ம போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு ஹோட்டலு இங்கே இருக்குது. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம், சேலம் பைபாஸ் சர்க்கிள் கிட்ட. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் வந்து கேஆர்பி டேம் இருக்குது, கிருஷ்ணகிரி டேம். ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். அங்கே நிறைய முறை நாங்கள் போயிருக்கோம். அதே மாதிரி அங்கே மீன் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும் பேக் சைடு. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்களேன், ஐ லவ் கிருஷ்ணகிரி புதுசாக வச்சுருக்காங்க இந்த சர்க்கிளில். ஸோ பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். அதே மாதிரி நம்ம ஆவின் ஜங்ஷனில் போகும்போது வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஒரு பாதாம் பால் சாப்பிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஆவின் ஜங்ஷனில் பாதாம் பால் குல்ஃபி ஃபேமஸ்ஸு. நம்ம ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்டு போகலாம். இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு எப்படி போனோம்னா, இந்த மோட்டூர்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு போர்டு, அது பக்கத்துலேயே வந்து ஒரு கட்டு உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு கட்டுலேயே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம உள்ளே போனோம். இந்த மோட்டர் எடுத்தாண்டு இதில் உள்ள நம்ம போனோம்னா டெட் எண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். டெட் எண்டு ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் இருக்கும். அந்த ஹில்ஸ் அடிவாரத்தில் தான் கோவில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சாமிக்கு வந்து லட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இது பெசன் லட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ சாமிக்கு லட்டு வாங்கியாச்சு. வாங்க நம்ம அப்படியே கோயில்கிட்ட போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா இடம்லாம் சூப்பராக இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு மேலே காட்டுறேன். இந்த மலைக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கோயில் இருக்குது. அதுக்கு அடுத்து அப்படியே மலையும் இருக்கும். இங்கே ஃபுல்லாக எல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடம். அது இல்லாமல் மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக அந்த மலையிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்று மாதிரி வந்துட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம போனேன். பார்த்தீங்கன்னா அப்படியே 360 டிகிரியில் சுற்றி மலையாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே நான் காட்டுறேன், ரொட்டேட் பண்ணி அப்படியே உங்களுக்கு மலை அப்படியே கவர் ஆகிட்டே வரும் பாருங்களேன். அப்படியே கவர் ஆகிட்டீங்க, அப்படியே கவர் ஆகிடுங்களா. அந்த மலைக்கு சுற்றி மலை. இந்த இடத்துல இந்த கோயில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் கோயில் கிட்ட வந்துட்டோம். நம்மளை அப்படியே 4 பக்கமும் மலை சூழ்ந்த மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் எல்லாம் மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் திருவிழா டைம்ன்றதுனால நம்ம சொல்ல வேணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மண்டபத்தில் வந்து பைக் பார்க் பண்ணிட்டு போகலாம். கோயில் மண்டபத்தில் வந்து பார்க் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு கோயில் நேம் காட்டுறேன் பாருங்கள். அருள்மிகு வெங்கடராம சுவாமி திருக்கோயில். இது வந்து கண்ணம்பள்ளியில் இருக்குது. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு 50 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப க்ரௌடு ஒன்றும் இல்லை, நார்மலாக ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம நார்மல் தரிசனத்திலே போகலாம், பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மூலஸ்தானத்தில் வந்து நம்ம போக முடியாது, எல்லாம் பாலாலயம் பண்ணதுனால உற்சவரை வெளியே வச்சுருக்காங்க. நம்ம உற்சவரை வணங்கிட்டு போகலாம்.
இப்போ வந்து கோயில் இது புறணமிச்சிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யறதா இந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஸோ இந்த கோயில் வந்து எங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுத்துப்பட்டியில் இருக்கிற எல்லாருமே வருவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெங்களூர்ல இருந்தெல்லாம் கூட இந்த கோயிலுக்கு நிறைய வந்துட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான கோவில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமி நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்து வந்து பின்னாடி வந்து கோயில் குளம் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, சாமிக்கு வந்து பிரசாதம் வந்து நம்ம வாங்கணும் இல்லைங்களா, லட்டு கொடுத்தாச்சு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் குளம். இங்கே தான் குளிச்சுட்டு எல்லாருமே உள்ளே போவாங்க கோயிலுக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட ராஜ கோபுரம். அதே மாதிரி நான் உங்களுக்கு கோயிலுக்கு பேக் சைடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் அது வீடியோவில் காட்டுறேன். இப்போ எந்த அளவுக்கு இருக்குது கோயிலுன்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட பேக் சைடு. இது உள்ளதான் வந்து கோயில் இருந்துச்சு. இங்கே தான் எல்லாமே இடித்து எடுத்திருக்காங்க இல்லைங்களா. கோயிலோட வந்து கொடி கம்பம் இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் இதுக்கு நேராக தான் இங்கே மண்டபம் கோவில் எல்லாமே இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே வந்து இடிச்சுட்டு எடுத்துகிட்டு புதுசாக ரெடி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்து ரொம்ப பழமையான கோயில். இப்போ வந்து புதுசாக ரெடி பண்ண போகிறாங்க. இது எப்படியும் ரெடி பண்ண இன்னும் 2-3 வருஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போகலாம், ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்காங்க. நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கோயில் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.